தமிழக அமைச்சரவை இன்று மதியம் 3 மணிக்கு கூட உள்ளது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று 3 மணிக்கு கூட இருக்கிறது. இதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது? காயத்ரி, தமிழக அமைச்சரவை கூட்டம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மதியம் 3 மணிக்கு கூடுகிறது. முக்கியமாக இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் பொறுத்தவரை 3 முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் கருதுகின்றன. குறிப்பாக ஜிஎஸ்டி, அதே போல மற்ற மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் மற்றும் வீட்டு மனைகளுக்கான அந்த மதிப்பீட்டு தொகை கைட்லைன் வேல்யூ குறைப்பது தொடர்பான 3 முக்கிய விவகாரங்கள் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த 90 நாட்களில் 4வது முறையாக அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. 20 நாட்களில் கடந்த மே 2ஆம் தேதி தான் தமிழக அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்றது. அதன் பிறகு அடுத்த 20 நாட்களுக்குள் மீண்டும் இன்று அமைச்சரவை கூட்டம் மதியம் 3 மணிக்கு கூடுகிறது. நேற்று தான் தமிழக முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்துள்ள நிலையில் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நான் முன்பு குறிப்பிட்டது போல இந்த 3 முக்கிய விவகாரங்களில் வீட்டு மனைகளுக்கான இந்த கைட்லைன் வேல்யூ மதிப்பீட்டு தொகை என்பது 25% குறைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அது பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அதற்கு தமிழக அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டு நாளை அல்லது நாளை மறுதினம் 2 நாட்களுக்குள் அது தொடர்பான அரசாணையும் வெளியிடுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. காயத்ரி, ஸ்டாலின், குடிநீர் பிரச்சனையை போக்குவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பது பற்றி இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? வசந்த், ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு விதமான பிரதான பிரச்சனைகள் தொடர்ச்சியாகவே நிலை வருகின்றன. குறிப்பாக கடந்த 2 மாதத்துக்கு மேலாகவே வறட்சி என்பது தொடர்ச்சியாக இருந்து வரும் நிலையில் வறட்சியை போக்குவதற்கான நடவடிக்கையில் தொடர்ச்சியாக தமிழக அரசு ஈடுபட்டு வருவதாகத்தான் அரசு அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல குடிநீர் பிரச்சனையை பொறுத்தவரை கோடை காலத்தில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த குடிநீர் பிரச்சனை என்பது பரவலாகவே இருந்து வருகிறது. இதற்காக ஏற்கனவே 100 கோடிக்கும் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டு அந்த குடிநீர் பிரச்சனைகளை போக்குவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் எடுத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரை வறட்சி, குடிநீர் பிரச்சனை உள்ளிட்ட மற்ற இதர பிரச்சனைகள் தொடர்பாகவும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதே போல விவசாயிகள் பிரச்சனையை பொறுத்தவரை தொடர்ச்சியாக விவசாயிகள் பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் சந்திப்பதற்கான முயற்சியில் தொடர்ச்சியாக ஈடுபடுகிறார்கள். விவசாயிகளுக்கான அந்த நிவாரண தொகை என்பது ஏற்கனவே 403 கோடி ரூபாய் இந்த இழப்பீடு என்பது ஏற்கனவே தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பயிர் காப்பீடு இழப்பீடும் ஏற்கனவே தமிழக வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை ஏற்கனவே தமிழக விவசாயிகளுக்கு வழங்கியுள்ள நிலையில் விவசாய பிரச்சனை, வறட்சி, குடிநீர் பிரச்சனை ஆகிய பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பாகவும் தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வசந்த், ஸ்டாலின், கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரை சந்தித்து பேசியிருந்தார்கள். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு அது தொடர்பான அறிவிப்பு ஏதேனும் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா? காயத்ரி, அதாவது எம்எல்ஏக்களை பொறுத்தவரை தொடர்ச்சியாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்களுடைய தொகுதி பிரச்சனையாகட்டும் மற்றபடி கட்சி சார்ந்த விஷயங்களாகட்டும் தொடர்ச்சியாக பேசி வந்தாலும் கூட அமைச்சரவை கூட்டத்திற்கும் அதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதாவது கட்சி ஆட்சி இரண்டும் வெவ்வேறு திசைகளில் உள்ள நிலையில் எம்எல்ஏக்களின் அந்த சந்திப்பு, தமிழக முதலமைச்சருடைய சந்திப்பு என்பது தொடர்ச்சியாகவே நிகழ்ந்து வருகிறது. இன்று காலை கூட பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் இளம்பை தமிழ்ச்செல்வன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்தில் வைத்து சந்தித்துள்ளார். இளம்பை தமிழ்ச்செல்வனை பொறுத்தவரை SC ST எம்எல்ஏக்கள், சட்டமன்ற அதிமுகவின் SC ST சட்டமன்ற உறுப்பினர்கள் 20க்கும் மேற்பட்டவர்கள் அவருடைய தலைமையில், இளம்பை தமிழ்ச்செல்வன் தலைமையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ரகசிய ஆலோசனையில் ஈடுபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையில் SC ST சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உரிய முக்கியத்துவம் தமிழக அரசில் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கையை அவர்கள் முன்னிறுத்தி அந்த ஆலோசனை ஈடுபட்டு வந்ததாக தெரிவித்திருந்த நிலையில்தான் இன்று இளம்பை தமிழ்ச்செல்வன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்தில் வைத்து சந்தித்துள்ளார். நேற்றைய முன்தினம் கூட 10க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக முதலமைச்சர் சந்தித்தார்கள். அதே போல நீங்கள் குறிப்பிட்டது போல முன்னாள் அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் உட்பட 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் சந்தித்துள்ளார்கள். தொடர்ச்சியாக கட்சி சார்ந்த விஷயங்களாகட்டும் தொகுதி சார்ந்த விஷயங்களாகட்டும் தமிழக முதலமைச்சர் சந்தித்து வரும் நிலையில் அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பாக நிச்சயமாக விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது அறவே கிடையாது. தொடர்ச்சியாக இந்த எம்எல்ஏக்களின் சந்திப்பு என்பது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னுள்ள சவால்களை அவர் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார், இது போன்ற விஷயங்களை எவ்வாறு அவர் சமாளிக்கப் போகிறார் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். காயத்ரி, இன்று கூட உள்ள தமிழக அமைச்சரவை கூட்டம் குறித்த பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி ஸ்டாலின்.